தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிரியாணியா? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். ரெண்டாவதாக ஊற்றுனது பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய். நான் மாற்றி சொல்லிட்டேன் நல்ல எண்ணெய். இப்போ தான் நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெய். ஆமாம். இது என்ன இது போடுறீங்க? இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா சுவையில் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஆனால் இப்போ தான் தெரியுது பிரியாணிலாம் அதெல்லாம் போடுறாங்க. நம்ம வந்து பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் அரைச்சி போட்டிருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 மணிங்க. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது 3 மணிக்கு கிளம்பி இப்போ 4 மணிக்கு கரெக்டாக வந்து இறங்கியிருக்கோம். எதுக்குடான்னு கேட்பீங்க, 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம் தான் சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோங்க. அது வந்துட்டு சாதா பிரியாணி கிடையாது, பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. கல்யாண பிரியாணி பாய் வீட்டு கல்யாண பிரியாணிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம போயிட்டு சாப்பிட முடியும். எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் ஒருத்தங்க வந்துட்டு சாதிக் பாட்சா அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்துட்டு சமைக்கிறாங்களாமா 1200 பேருக்கு. உள்ள பிரியாணி வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ மண்டபத்து உள்ளே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் எப்படி சமைக்கிறாங்கன்னு. அதில் வந்துட்டு என்னென்ன பொருள் போடுறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லுத்தையும் நமக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க போயிட்டு பார்ப்போம். மண்டபத்து உள்ளே தான் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். மாயத்தில் உள்ள ஒரு மண்டபம். ஆனால் இது வந்துட்டு கல்யாணம் கிடையாது, இது வந்துட்டு காது குத்து. இருந்தாலும் கல்யாணத்தில் செய்கிற அதே பிரியாணி தான் செய்கிறாங்க. மாயாரம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் லோக்கலில் வந்துட்டு மாயாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஊர் பேர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. அதை வேறு மாவட்டமாக மாற்றிட்டாங்க. அவங்க அண்ணன் தான் நம்ம வந்து வர சொல்லியிருந்தது. பாய் தான் பார்த்தீங்கன்னா சாதிக் பாட்சான்னு சொல்லிட்டு அவங்க தான் வர சொல்லியிருந்தாங்க. ரொம்ப முன்னாடி சொல்லியிருந்தாங்க அண்ணன் கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கரெக்டாக கூப்பிட்டுருக்காங்க. நம்ம கரெக்டாக நான் வந்து நாளைக்கு என்னென்ன ரெடி பண்ணிருக்கீங்க? கஞ்சி. ஓ கஞ்சா? கஞ்சி நோம்பு கஞ்சி மாதிரி. நோம்பு கஞ்சி மாதிரி கிடையாது, கஞ்சி பாயாசம். அது ஓ கஞ்சி பாயாசம். பால்கோவா கஞ்சி இது. ஓ சரி, பால்கோவா கஞ்சி. பால்கோவா கஞ்சியா? பால்கோவா கஞ்சி இது. கஞ்சிலே பால்கோவா கஞ்சி இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். ஆமாம், இது புட்டது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த பிரியாணின்னு சொல்லுவாங்க அதுவா? பிரியாணிலே 2-3 சம்பு இது பண்ணது. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. அரிசி கோதுமை சேமியா 3மே செம்பா பண்ணது. ஓ சரிங்கண்ணே. நம்ம பிரியாணி எங்கண்ணா ரெடி ஆகுது? பிரியாணி நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்போ என்னால இத்தனை சட்டி வச்சுருக்கீங்க வெளியே? அது ஃபுல்லாக பிரியாணி. ஃபுல்லாக பிரியாணி தான். இங்கே பாருங்க எத்தனை சட்டி இருக்குது பாருங்க. வருஷலாம் அடிக்கிருக்காங்க. இங்கே முதல்ல 5 அடுத்து 5 அடிக்கிருக்காங்க. இல்லை எதோ இல்லை பிரியாணி செய்ய போகிறாங்கன்னு அண்ணன் கேட்பாங்க. அண்ணா எந்த சட்டியில் பிரியாணி செய்ய போகிறீங்க? குருமா சட்டியில் குருமா ஃபுல்லாக தண்ணி. ஓ இது நீட்டுக்கு இருக்கிறது பிரியாணி தானே? ஃபுல்லாக பிரியாணி. எப்போ 5 சட்டிலே பிரியாணிண்ணா? இப்போ இதில் எதுக்குண்ணா? இது வந்து ஒலை. ஓ அரிசி எடுத்து வடிச்சு இதில் போடுறாங்க. நம்மளோட பாய் வந்துட்டு பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ஆரம்பிச்சலாமா பாய்? ஆரம்பிச்சலாம் கண்டிப்பா. சரிங்க. இது என்ன என்ன? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிரியாணி. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிரியாணி அருமையாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். ஆமாம். பாடி நம்ம பிரியாணி 916 தான். 916 தான். ஆமாம், குவாலிட்டியே கிடையாது. அவர் லோக்கல் எண்ணெய்லாம் கிடையாது. போட்டால் தரமாக போட்டு கொடுங்க. நிறையா எண்ணெய் வந்து இந்த பிலோர்லாம் ரொம்ப கிடைக்காது உங்களுக்கு. இதுலலாம் ரொம்ப நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ ஊற்றும் போது தேங்காய் வாசம் நல்லா. ஆமாம் கம்மன்னு வருது. நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எல்லாம் கலந்து கலந்து ஊற்றுறீங்க? ஆமாம், எல்லாம் நல்லா கலந்து ஊற்றினா சூப்பராக இருக்கும். கலந்து ஊற்றினா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், ஃப்ரீ நல்லா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் நம்ம பிரியாணி. நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய். ஆமாம், அந்த பிரியாணியில் வந்துட்டு இது வர நான் ஒரே எண்ணெய் தான் ஊற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லா வகை எண்ணெயும் ஊற்றுறாங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்கிறாங்க அண்ணன். ஆமாம். ரெண்டாவதாக ஊற்றுனது பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய். நான் மாற்றி சொல்லிட்டேன் நல்ல எண்ணெய். இப்போ தான் நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க பாய். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கவர் அந்த மாதிரி இருந்தோன்னே அப்படி சொல்லிட்டேன் நான். பக்வா அவ்வளோதான், ஒரு கட்டிங் தான் முடிஞ்சிச்சு வேலை சீக்கிரமா. சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெய். ஆமாம். பாருங்க ஏதோ ஒரு சட்டியில் எத்தனை எண்ணெய் போகுது? ஆமாம், வெங்காயம் பொடிச்சு எடுக்கணும்ல உங்களுக்கு. அப்போ வந்து அதில் வந்து 3 லிட்டர் தான் இப்போ மேக்ஸிமம் இருக்கும். அதில் வந்து சாப்பாடு ஈக்குவல் கரெக்டாக ஓடிந்துடும். ஓ சரி. வெங்காயத்தை விட்டுருவா. வெங்காயத்தை விட்டு நான் ஒரு கூடையா அப்படியே அப்படியே பிரிச்சுக்க. அப்படியே வர பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பாக்கெட்டு ஊற்றி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பாய் பார்த்தீங்கன்னா 4 வகை எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க. கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் மட்டும் சன்ஃப்ளவர் எண்ணெய். மொத்தம் 4 வகை எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அது 5 லிட்டர் ஒரு சட்டிக்கு போயிட்டு இருக்குது பாருங்கள் எண்ணெய். கொஞ்சம் 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 5 சட்டிக்கு பிரியாணிக்கு எப்படி 5 சட்டி பிரியாணிக்கு ஒரு சட்டி பிரியாணிக்கு வந்து ஒரு கூட வெங்காயம். ஒரு கூட வெங்காயம் ஃபுல்லாக. ஒரு கூட எத்தனை கிலோ இருக்கும்? இது ஒரு 6 கிலோ இருக்கும்.
6 கிலோ போட்டு அதில் ஒரு 4 கிலோ வரைக்கும் எடுத்துருவோம், பொரிச்சு எடுத்துருவோம். மேக்ஸிமம் அதில் பிரியாணிக்கு வந்து 2 கிலோ தான் விலை இருக்கும். பொரிச்சு எடுத்து திரும்பி போடுறது தான் பாருங்க. இதுதான் வந்து மெத்தடே. ஆமாம், இதில் வந்து வெங்காயம் உங்களுக்கு பிரியாணி அதிகமாக இருக்காது. பொரிச்சு போட்டால் அதோட தன்மை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கை பட்டை ஒரு கை, அன்னாசி பூ ஒரு கை, ஏலக்காய் ஒரு கை, கிராம்பு இந்த அளவுக்கு. அவ்வளோதான். பிரியாணி இலெல்லாம் போடுவாங்களா? அதெல்லாம் நான் போட மாட்டேன். போட மாட்டீங்களா? அந்த வேலை நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம இதில் வராது அதிகமாக. பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிஞ்சிருக்கும். தண்ணியிலே போட்டு கொதிக்க விட்டுருவோம். ஓ சரிங்க. எல்லாம் இந்த அளவு தான். அதே அளவு போட்டோம்ல, அதுக்கு போட்டோம்ல, சட்டிக்கு போட்டாலும் இந்த சட்டிக்கும் அதே சேம் தான். நிறைய இருக்குது. தண்ணி அப்படியே எல்லாத்தையும் கொண்டு அப்படியே கொண்டு வந்துருப்பா. வெங்காயத்தெல்லாம் அள்ளி புரிஞ்சதெல்லாம் மசாலா பாய். மசாலா பிரியாணிக்கு போடுறோம் நம்ம. சரிங்க பாய், போடுங்க போடுங்க. இந்த பூண்டு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணது. பூண்டு இது சுத்தமாக தோலை. ஆமாம், தோலை உரிச்சது. நம்ம வந்து அடுத்த மாதம் டேட்டில் வந்து முன்கூட்டி சொல்லிடுறது. இந்த பூண்டை சுத்தமாக உரிங்க. ஏன்னா செரிமானம் ஆகுது உங்களுக்கு. இப்போ பச்சை புள்ளிங்க வரும், நிறைய இடத்துல அப்படியே பூண்டு தோலோட போட்டுருவாங்க. அது மாதிரி போடக்கூடாது. சில சமயக்காரங்கள்ட்ட நான் அந்த விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா போய் பச்சை புள்ள வரும், செரிமானம் போய் மாட்டிக்கும், போயிட்டு தொண்டையில் மாட்டிக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து நம்ம சுத்தமாக பண்ணால் நல்லா பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா மசாலா எல்லாம் போய் அவங்களுக்கு நல்லா பாராட்டாக இருக்கும். அதான் சரிங்க. நம்ம ஒன்றுக்கு ஒரு இது போட்டால் போதும். பூண்டு மட்டும் குடிச்சிடணும். இங்கே சுத்தமாக சொன்னேன்னு அப்புறம் மேலே உள்ள அழுக்கெல்லாம் இருக்கும்ல. சரிங்க. ஆமாம், இந்த புளூர் வாடை அடிக்காது, சுத்தமாக இருக்கும். பழுத்த மிளகா போடலாம். இதுக்காக தனியாக பழுத்த மிளகா வாங்கிட்டு வருவீங்களா? ஆமாம், பழுத்த மிளகா வாங்கிட்டு வரோம் கண்டிப்பாக. பில்லுலேயே போட்டுருவாங்க பழுத்த மிளகா. பழுத்த மிளகா பிரியாணிக்கு மெயினாக பழுத்த மிளகா தான். பிரியாணிக்குனால இதான் போடணும். இதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க பாய். தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்தா போடணும். அவங்க பொருளையும் சீக்கிரமாக தரமாக கொடுக்கணும். நம்மளும் அதை வந்து அதெல்லாம் தக்காளி கம்மியாக இருக்குது, நம்ம இந்த புளி நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. திறமையாக நம்ம தான் கொடுக்க கற்றுக்கணும். அது தக்காளி 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இப்போ வந்து 100 110 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆமாம், கிலோ மூட்டைக்கு 3 லிட்டர் தயிர். 3 லிட்டர் தயிர். 3 லிட்டர் தயிர். தயிர் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளோர் நல்லா கிடைக்கும். அந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. சாப்பிடும்போது பிசு பிசுன்னு இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். அது நல்லா இருக்கும். ஆமாம். அப்போ தான் ஆகணும் மஞ்சள். ஆமாம், போட்டால் தான் சிக்கனை கவுச்சுலாம் எடுத்துடும். அது உங்களுக்கு. சரிங்க. காரப்பொடி. நம்ம மிளகா அதிகமாக போட்டிருக்கோம்ல, அப்போ வந்து பச்சை மிளகாத்தூள் கம்மியாக போட்டுருணும். பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, ஒரே மாதிரி இருந்துடணும் எல்லாருமே. இதுதான் பிரியாணி போடுறது. நாங்களே ரெடி பண்ணுறது. பட்டை கிராம்பு ஏலக்காய் சாஜிரா ஜாதிக்காய் அன்னாசி பூ ஜாதி பத்திரி மராட்டி முக்கு அதெல்லாம் போட மாட்டோம். மராட்டி முக்கெல்லாம் போட மாட்டோம். நம்ம ஒல்ல பிரியாணிக்கு மட்டும் இது மட்டும் இதான் மெயினே. இதான் பிரியாணிக்கு போட மாட்டாங்க. இல்ல சொல்ல மாட்டாங்க. பிரியாணி தான் மக்களுக்கு எல்லாம் தெரியணும். வீட்டில் ஒழுங்கா தெரியாம இருக்கிறத இதெல்லாம் பார்த்து அவங்க கத்துப்பாங்களா? கண்டிப்பா அவங்க நல்லதுமா போய் வீட்டில் ஒரு படி செய்யறாங்க. அதெல்லாம் செய்ய கத்துக்கணும் அவங்க வந்து. இதுல வந்து ஒரு கை போடணும், நிறைய போடக்கூடாது. மட்டன் குழம்புக்கு போடலாம், மீன் குழம்புக்கு போடலாம், கறி குழம்பு போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். மீன் குழம்பு போடலாமா? மீன் குழம்பு எல்லாம் வாசனை சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு போடலாமா? எனக்கு தெரியல, இப்போதான் நான் கேள்விப்படுறேன். புதுசா இருக்குது. மல்லித்தூள் ஒரு 50 கிராம் ஒரு சட்டிக்கு போடலாம். 50 கிராம் 50 கிராம் மல்லித்தூள் எந்த அளவுக்கு கொடுத்தோமோ நல்லா இருக்கும்.
இதில் ஒரு லிட்டர் வினிகர் ஊற்றலாம். அப்போ தான் புளிப்பு உரப்பு மூணுமே கலந்த மாதிரி இருக்கும். அப்படியே நாக்குக்கு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். சட்டிக்கு ஒரு லிட்டர் ஊற்றணும். ஒன்றுக்கு ஒரு சட்டிக்கு 1 லிட்டர் ஊற்றி ஆகணும். எலுமிச்சம்பழம் புளிச்சு எலுமிச்சம்பழம் கிடையாது. அதுக்கு பதில் தான் இருக்குது வேறு ஃபுல்லாக சொல்கிறது தனியாக. பிரியாணி எசன்ஸ் போடாத நம்ம அந்த பிரியாணி தூள் போட்டுருக்கோம். அப்போ எதுக்கு அந்த பிரியாணி தூள் நம்ம எசன்ஸ் நம்ம போடணும்? அது போடக்கூடாது. டொமேட்டோ சாஸ் போடணும். இது எவ்வளோ போடணும்? ஒரு 1/2 பாட்டில் போடணும். ஒரு பாட்டில் 1/2 பாட்டில் ஒரு சட்டிக்கு 30 கிலோவுக்கு 1/2 பாட்டில். அப்போ கணக்கு பண்ணிங்க. சரிங்க. இதெல்லாம் போட்டால் தான் இந்த டேஸ்ட் வரும். ஆமாம். மசாலா போட்டாது நம்ம இப்போ எல்லாமே இதில் கலந்தது. எல்லாமே கலந்தாச்சு. ஆமாம். இப்போ இதில் உப்பு போடல இல்லை? உப்பு போடக்கூடாது. இப்போ போடக்கூடாது. உப்பு போட்டிங்கன்னா அந்த புளி உங்களுக்கு நல்லா எடுக்காது. இப்போ நம்ம அந்த கறி போட்டால் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் சுள்ளுன்னு இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம ரைஸ் வடித்து போட்டால் அந்த நாக்கில் வைக்கும்போது தனிமன் சூப்பராக இருக்கும். அப்படியே நல்லா வாசனையாக இருக்குங்க. ஆமாம். உங்களுக்கு எல்லாம் மசாலாலாம் வதக்கி விட்டு ஒன்றும் அருமையாக இருக்கும். முட்டை கச்ச வாசனை தூக்குதுல அப்படியே போட வேண்டியதான். கொத்தமல்லி கொஞ்சமாக போடுங்க, நிறையா போடக்கூடாது. சரிங்க. பாசுமதி ரைஸ் தான் நம்ம போடலாம். புதினா நிறையா போடலாம். 24 கட்டினா எங்கள் உள்ள மெத்தடுக்கு கம்மியாக தான் போடணும். அது 24 கட்டு கம்மியாக தான் போடணும். நீங்கள் என்னென்ன பிரியாணி செய்வீங்க பாய்? நான் எல்லா பிரியாணி செய்வேன். எல்லா ஃபுட்டேஜும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சவுத் இந்தியா ஃபுட்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கற்றுப்படி தான். சூப்பராக பண்ணி தரும். எல்லாத்தையும் எல்லாமே சூப்பராக எல்லாம் பண்ணுவோம் தருவேன். ஒரு மரக்கா அக்கா கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வருவாங்க. எல்லா தடியும் வந்துட்டு இருப்போம். ஒரு மரக்கா 4 கிலோ ஒரு படி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்போம். உங்க நிகழ்ச்சி சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் செஞ்சுருவீங்க. பிரியாணிக்கு 150 கிலோ பிரியாணிக்கு 150 கிலோவா? 150 கிலோ பிரியாணிக்கு 80 கிலோ வந்து கிரேவிக்கு. எனக்கு ஒரு டவுட்டு. பீஸ்லையும் பிரியாணி பீஸ் வச்சுருக்கீங்க, கிரேவி பீஸ் கிரேவி தனியாக இருக்கும். இது தனி கப்பில் இருக்கும். மஞ்சள் மாதிரி ட்ரை மாதிரி இருக்கும். பிரியாணி வந்து பிளேட்டில் வந்துடும் உங்களுக்கு. பிளேட்டில் அப்போ தாளிச்சா அதிகமாக இழுக்காது. தாளிச்சா கம்மியாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் பவர் கரெக்டாக இருக்கும். ஒன்றுக்கு ஒரு கை ஒரு கை கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குமா? எக்ஸ்ட்ரா உப்பு போடணுமா? அதில் போட்டுருவீங்களா? ரைஸில் போட்டு ரெண்டு கூட வந்துட்டு கறி கொட்டுறாங்க. பாய் இது என்னென்ன பாய் போடுறீங்க? இதை வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பும் அரைச்சி போட்டிருக்கோம். அரைச்சி போடுறீங்க? ஆமாம். இதான் மசாலா. பிரியாணிக்கு போடுவாங்களா? பிரியாணிக்கு இதெல்லாம் போட்டு தான் போட்டே ஆகும். உங்கள் ஸ்டைலு? எங்கள் ஸ்டைலு. உங்களுக்கு பாய் செருப்படாமல் வேறு வேலை செய்வீங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து உப்பு உரப்பு புளிப்பு மூணுமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். உப்பு உரப்பு புளிப்பு மூணுமே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் இது போடுறீங்க? இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா சுவையில் நல்லா சூப்பராக கிடைக்கும். நம்ம போட்டோம்னா உப்பு உரப்பு புளிப்பு இப்போ எல்லாமே இது ஈக்குவல் ஆகி கரெக்டாக ஓடியாந்துடும். எனக்கு தெரிஞ்சு மில்க் மேட் வந்துட்டு இந்த பாயசத்தில் அப்புறமேட்டு இந்த இதில் தான் போடுவாங்க பார்த்துருக்கேன் நான் கேசரியில். ஆனால் இப்போ தான் தெரியுது பிரியாணியில் அதெல்லாம் போடுறாங்க. நம்ம பால் ஆட் பண்ணலாம். பால் பொழுது இந்த இது நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். சிலவங்க பால் ஆட் பண்ணுவாங்க அந்த கலருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான பிரியாணிங்க. ஏன்னா வந்துட்டு பாதாம் பிஸ்தா அரைச்சி போட்டிருக்காங்க பாய். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் மில்க் மேட் ஊற்றுறாங்க. இந்த மாதிரி பிரியாணி நான் எதுவும் பார்த்ததே கிடையாது. தடவை இப்போ தான் பார்க்குறேன் நானே. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல வேறு பாய். இது வந்துட்டு கலருக்காகவும் இந்த டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்க்குறேன்னு சொன்னாங்க. முக்கியமாக அந்த மில்க் மேட் இந்த கேசரி போட்டு ஆமாம். ஒரு சட்டிக்கு ஒன்று சட்டிக்கு ஒரு மில்க் மேடு தண்ணி கலந்து உங்கள் டேஸ்ட் இல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்த்துங்க நீங்கள் தெரியும்ல. காட்டுங்க நீங்கள் கை காட்டுங்க. லைட்டாக கொடுங்க. இது வந்து முதல்ல இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாயோட டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்படியே டேஸ்ட்டே ஒரு இதாக இருக்குது. புளிப்பு காரம் எல்லாம் கலந்து கொடுத்துருக்கு. ஆமாம். அதான் என்னது பாய்? இது டால்டா. அது டால்டாவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். கொதியில் தண்ணி ஊற்றுமா? இது கொதி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நைஸ் நல்லா இருக்கும். பொல பொல நைஸாக இருக்கும். பொசன்னு இருக்கும் கையில். சாப்பாடு எந்த இருக்கும் நம்ம ரைஸ் ஊற போட்டு வச்சுருக்கோமோ இந்த மேக்ஸிங் கரெக்டாக அடிச்சிடும். சரிங்க பாய். பார்த்தீங்கன்னா அதில் அரிசி போடுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருந்தாங்க பாருங்கள். அதில் டால்ட்டாவும் அப்புறம் மட்டும் உப்பு அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் போட்டால் தான் அந்த அரிசி பார்த்தீங்கன்னா பொசன்னு வருவோம்மா. இப்போ என்ன அரிசி பாருங்கள் வடிச்சிட்டே இருக்கிறாங்க, அலசிட்டு இருக்காங்க. எடுத்து வந்து அப்படியே போட வேண்டியதான். மசாலா ரெடி ஆகிட்டு
இந்த நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃபுல்லாக. ரைஸ் இதில் 5 கூட 20 ஒரு முக்கால் பக்கம் பதம் எடுப்போம் கரெக்டாக. முக்கால் பக்கம் எடுத்து அரை பக்கம் வந்து அதில் வந்துடும் உங்களுக்கு சாப்பாட்டில் வந்துடும். சாப்பாடு பதம் ஓகே ஆயிடுச்சு. வடிக்க வேண்டிய சாப்பாடு கரெக்டாக ஓடிடும். அதுக்குள்ளே வந்துருச்சு. ஏய் கூட கூட முருகா நீ போய் அடிச்சு எடுத்துக்கோ. தூக்கு கை சாப்பிட்டு வாங்கத்தா கூட வேணுமா? குடிச்சங்க. இதுதான் மில்க் மேடு. தெரிச்சு விடணும். பொத்து நான் எப்படி கொட்டமே பாருங்க. நிறைய வாட்டில சொல்லிட்டேன் உங்கள்ட்ட வந்து கொடுப்பா. ஏ நெருப்பு போடா. சிக்கன் நெருப்பு ஃபுல்லாக நெருப்பு ஏற்றா கொடுப்பா. இன்னும் மூடி ஓடியா ஓடியா. சாப்பாடு உள்ள இறங்குமா? தண்ணி இருங்க. கிலாமா போடுங்க. தூக்கி மேலே போடுங்க. வட்டம் தம் போட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 மணிக்கு தான் வந்தோம். ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எழுந்திரிச்சு அடுப்பு பற்ற வச்சு 2 மணிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இப்போ மணி எத்தனைன்னு சொல்கிற பாருங்க. மணி வந்து 9 மணிங்க. இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்காங்க. அது வெயிலில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த அனலில் நின்றுக்கிட்டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த கடைசியாக அந்த ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா மஞ்சூரியன் போடுறாங்க. மஞ்சூரியன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மசாலா போட்டு இறக்கிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. தானே வட்டம். மேலாலே கண்டு நடியில் கண்டு கூடாது. பாய் அதெல்லாம் கறி நல்லா உடஞ்சிடும். பாயோட பிரியாணி பார்த்தீங்கன்னா தம் உடச்சி எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். நைஸ், சூப்பராக இருக்குது பாய். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. ஓகே உங்கள் பீஸ்லாம் அருமையாக வந்துருங்க. பார்த்தீங்கன்னா 5 வட்டாலையும் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அந்த சைடில் வந்துட்டு மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு. பாய் நீங்கள் எத்தனை வருஷமாக சமைச்சிருக்கீங்க? ஒரு 15-18 வருஷம். 15-18 வருஷமா? எனக்கு வயசே 18-20 ஆகுது. எப்போ பார்த்துக்கோ. சரிங்க. இப்போ நீங்கள் சமைக்கிறது நீங்கள் இங்கே மட்டும் சமைப்பீங்களா ஊரில், இல்லை வந்துட்டு தமிழ்நாடு எங்கே கூட்டாலும்? எங்கே கூட்டலாம் வருவோம். நம்ம எங்கே கூட்டாலும் போயிட்டு கூட்டலாம் கண்டிப்பாக வரும். அது ஒரு மார்க்கெல்லாம் சேர்த்தான், 20 பேராக சேர்த்தான், 10 பேராக தான் சேர்த்தான். கண்டிப்பாக என் டீமோட அந்த இடத்துல வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்து நம்ம வருவோம். நம்ம சரி, இப்போ நான்வெஜ் வெஜ்ஜுன்னு இருக்கு. நீங்கள் ரெண்டுமே செய்வீங்களா இல்லை வெஜ்? ரெண்டுமே செய்யணும். ரெண்டுமே செய்யணும். சூப்பர் பாய். பக்கம் வந்து அசைவத்துக்கு தான் நம்ம பக்காவாக இருக்கும். அசைவத்து தான் பக்காவாக இருக்கும். அசைவத்தில் என்னென்ன செய்வீங்க? அசைவத்தில் ஃபுல்லாகும். எல்லா வெரைட்டிஸும் எது கேட்டாலும் உண்டு. நம்ம செஞ்சு தருவோம். பாருங்க பாய் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாய் விட்டு கல்யாண பிரியாணி சாப்பிட்னா கண்டிப்பாக நீங்கள் பாயை வந்து கூப்பிட்டுறலாம். ஏன்னா வந்துட்டு அருமையாக நமக்கு வந்துட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்துருவாங்க. மாயவரம் ஃபேமஸ் சாதிக் பாட்சா. ஆமாம், இந்த சீர்காழி இந்த மாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம சாதிக் பாட்சா பாய் வந்துட்டு தெரியாமல் இருக்காது. எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய்ட்டு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிரியாணினா ஸ்பெஷல் நம்ம அண்ணன் தான். பாயோட நம்பர் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது மூலிமா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பாய் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுங்க, நான் கீழே போட்டு விட்டுறேன். அது மூலிமா உங்களுக்கு கஸ்டமர் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போய்ட்டு சிறப்பாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க. சரிங்க பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.